வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு குருமா தான் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் திடீரென்று கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, அவங்களுக்கு நைட் சாப்பிடணுமா அப்படின்னும் போது வீட்டில் எதுவுமே இல்லையா, காய்கறி இல்லையா கவலை வேண்டாம். வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும். ஒரு சப்பாத்தி இடியப்பம் தோசைக்கான ஒரு குருமா ஒன்று ரெடி ஆயிருங்க அவங்களே. இதுக்கு நீங்கள் முதல்ல வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது வந்து அதில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கடல் பாசி எல்லாத்தையும் போடுங்க. அது போட்டுட்டு கூடவே நீங்கள் வெங்காயத்தையும் போட்டுடுங்க. ஏன்னு சொன்னால் நம்ம பட்டை, கிராம்பு வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் வதங்க விட்டோம்னா நம்ம குருமா ஃபுல்லாகவே அந்த வாசனையாக இருக்கும். அதனால் பட்டை லவங்கம் போட்ட உடனே இந்த வெங்காயத்தையும் நல்லா அதிலேயே போட்டுடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா வெங்காயத்தில் வந்து ஈரப்பதம் இருக்குது. அதனால் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகட்டும். குக்காகும் வரப்போது நீங்கள் வந்து 2 தக்காளி பழத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் சுடுதண்ணி கொஞ்சம் எடுத்து அதில் ஒரு 10 அல்லது 15 முந்திரி ஊற வச்சுக்கோங்க. அது கூட ஒரு அரை ஸ்பூன் கசகசா வந்து ஊற வச்சுக்கோங்க. நம்ம இது ரெண்டும் ஊறி வரும்போது நம்ம பேஸ்ட்டாக அரைக்கும் போது ரெண்டுமே ஊறி வந்துடும். அதனால தான் உங்களை வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்க சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் வெட்டின தக்காளி பழத்தை வந்து நம்ம இந்த குக்கரில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்கி அந்த ஜூஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்க்கணும். இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா குக் ஆகுறதுக்காக தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டுடுங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் உறவுகளே. இப்போது இந்த தக்காளி பழம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். வதங்கி அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வரணும். பார்க்கும்போதே மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு இது வந்து நமக்கு ஒரு அந்த குருமா பதத்துக்கு வர உறவுகளே. வீட்டில் வந்து காய்கறிகள் எதுவும் இல்லையா, இல்லை சிக்கன், நான்வெஜ் எதுவுமே தேவையில்லை. வெறும் வெங்காயம் தக்காளி பழம் இருந்தாலே போதும் உறவுகளே. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த குருமா வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் குருமா ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சைட்ஸ் பண்ண சப்பாத்தியோ இல்லாடி தோசையோ நீங்கள் சுட்டிங்கன்னாலே சீக்கிரமாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. என்னோட ஸ்பூன் வந்து சின்னதண்டை விட நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உறவுல. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கு அப்புறமா வந்து அடுப்பை வந்து ஸ்லோ இதில் வந்து வச்சுருங்க. என்னென்னு சொன்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடிப்பிடிக்கும். அதனால் நம்ம பக்கத்தில் நின்று கிளறி விட்டுட்டு இருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா இந்த புதினா கொத்தமல்லியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகும் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு வந்து அடிப்பிடிக்காது, பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் இருக்கும் உறவுகளே. இப்போ நல்லா அது வந்து வெந்து வரட்டும். நம்ம இந்த மாதிரி டைமில் வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலா பொடி போட்டுப்போம். இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னு சொல்லி சொன்னால் சிக்கன் மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. தனி மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலாவும் போட்டுட்டு நீங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். என்னென்னா அடி பிடிச்சிடும் மசாலா. அதனால் நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து நல்லா மசாலா வந்து மிக்ஸ் ஆகட்டும். நம்ம இப்போ வந்து இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் பெருஞ்சீரகமும் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேங்காய், அது கூட நம்ம ஊற வச்சுருக்கிறோமில்ல முந்திரி, திராட்சை, முந்திரியும்
கசகசாவையும் போட்டு அந்த ஊற வச்ச தண்ணியே அதில் ஊற்றி நீங்கள் அதை நல்லா ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ வந்து குக்கரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறுங்க. மசாலா வந்து எவ்வளோத்துக்கு இந்த இதோட நல்லா மிக்ஸ் ஆகுதோ அதோட டேஸ்ட்டு வந்து நமக்கு அவ்வளவு டேஸ்ட்டு கொடுக்கும் உறவுகளை. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு கட்டியான சால்னா வேணுமா தண்ணியான சால்னா வேணுமான்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மீடியமாக வச்சுருக்கேன். கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து இந்த மிக்சி ஜார் இருக்குல்ல, அதில் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சோமில்ல, அதிலேயே நமக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மிக்சி ஜார்லேயே இது பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன் உறவுல. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி அங்கே உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அவ்வளோ உப்பு போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உப்பு போடத்துல. நான் போட்ட உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் உப்பு போடலை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உப்பு போடுங்க. உப்பு போட்டிங்களேன்னு சொன்னால் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் போட்டு மூடி விட போகிறோம். அப்போ அதனால் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போட்டு விட போகிறோம் உறவுல. ஒரு விசில் வந்தால் போதும், நிறையவே தேவையில்லை. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதில் இருக்கிற ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்றாலே போதும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்டீம் வந்துச்சுன்னா போதும். ஓகே உறவுல, இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்குறோம். திறந்து பார்த்தீங்கன்னாலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த ஒரு சிக்கன் மட்டன் போட்டு ஒரு சால்னா வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இதுக்கும் உண்மையாகவே இதோட வாசனையும் தெரு வரைக்கும் வாசனை வரும் உறவுல. உண்மையாகவே எல்லாருக்கும் பசியை தூண்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும். அதனால் நீங்கள் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கள நான் நம்புகிறேன் உறவுகளே. ஓகே உறவுகளே, நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.